ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத புராணம் தசமஸ்கந்தः அத சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீ பிரம்ம உவாச்ச ஞானே பிரயாசமுதபாஸ்ய நமந்த ஏவ जीवन्ति सन्मुखरितां भवतीयवार्तां स्थाने स्थिताः श्रुतिगतां तनुवाक्मनोभिर् ये प्रायसोजितजितोप्सितैस्त्रिलोक्यम्. ஹே கண்ணபிரானே, எவர் தங்களின் சொந்த அறிவினால் உம்மை அறிய முயலும் முயற்சியை கைவிட்டு தங்களின் இருப்பிடங்களிலேயே இருந்து கொண்டு தூய பக்தர்களின் வாயிலாக வெளிப்படும் உமது லீலைகளையும் கதைகளையும் தங்களின் உடல் பொருள் ஆவியால் வணங்கி காதுகளால் கேட்கிறார்களோ அவர்களால் உலகிலும் எவராலும் வெல்ல முடியாத அஜிதனாகிய நீங்கள் எளிதில் வெல்லப்பட்டு விடுகிறீர்கள். பகவானை வெல்ல தவம், யோகம் அல்லது கடினமான தத்துவ ஆராய்ச்சி தேவையில்லை. இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே தூய பக்தர்களின் வாயிலாக பகவானின் கதைகளை கேட்டு உடல் பொருள் ஆவியால் அவரை சரணடைந்தால் எவராலும் வெல்ல முடியாத அந்த பரம்பொருள் பக்தியினால் கட்டுப்பட்டு விடுகிறார் என்பதே இந்த ஸ்லோகத்தின் சாராம்சமாகும். இங்கு பிரம்மதேவர் தன் அறியாமையை உணர்ந்து கிருஷ்ண பகவானிடம் சரணடைகிறார். பகவானே, என் முன்னே நிற்கும் உமது இந்த ஆன்மீக வடிவத்தின் இரகசியத்தையே என்னால் கிரகிக்க முடியவில்லையே. அப்படி இருக்க உமது உண்மையான எல்லையற்ற ஆனந்த நிலையை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று தன் எல்லையற்ற வியப்பையும் இயலாமையையும் இங்கு வெளிப்படுத்துகிறார் பிரம்மதேவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.